நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, கலியுக கர்ணன் கணேசமூர்த்திங்களா? ஐயா வணக்கம், நான் தான் ஹெட் மாஸ்டர் நடராஜ் பேசுறேன். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சரி சரி, ஒன்றும் இல்லையா, ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். இந்த 10ஆம் கிளாஸுக்கு ஒரு ஃபேன் வாங்கி தர்றதாக ஐயா சொல்லியிருந்தீங்க. ஃபேன் ஆமாங்க ஐயா, ஃபேன் தாங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கே உசுறு. சரிங்க ஐயா, வந்து வாங்கிக்கிறையா. நன்றிங்க. ஆஹா, ஏர்லி மார்னிங்கே எமன் எருமையில வர்றானே. டேக் டைவர்ஷன். சார் குட் மார்னிங் சுப்பு. என்ன குட் மார்னிங்? என்ன பார்த்துட்டு அவாய்ட் பண்ணத்தானே அந்த பக்கமா திரும்பி போனீங்க? சீச்சி, அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது. இப்ப தூரத்துல இருக்கிற எதுவுமே கிளியரா தெரிய மாட்டேங்குதுப்பா. அங்க பாரு, ஒரு சிவப்பு சட்டை போட்டுக்கிட்டு தூரத்துல பையன் வந்துகிட்டு இருக்கான். நெத்தியில சந்தனம் குங்குமம் வச்சுக்கிட்டு கையில சயின்ஸ் புக்கோட இந்த வாடாமல்லி பேக்கே ஷோல்டர்ல தொங்க போட்டுக்கிட்டு வர்றான் பாரு. அவன் கூட எனக்கு அவுட் ஆஃப் போக்கஸ்லயே தெரியறான்ப்பா. ஐயோ, தேவையில்லாம நிறைய டீடைல் சொல்லிட்டோமோ. போங்க சார், உங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது சார். நீங்க என்ன லவ் பண்ணவே மாட்டேன்றீங்க சார். யோ, என்னையாது நீ பெரிய ஜோதிகா, நான் பெரிய சூர்யா லவ் பண்றதுக்கு? சார் அது இல்ல சார், நீங்க என் மேல அன்பாவே இருக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்ல வந்தேன் சார். என்னையா ஒரு பொண்டாட்டி மாதிரி பேசுற? ஒரு தலைமை ஆசிரியரும் உதவி தலைமை ஆசிரியரும் கணவன் மனைவி மாதிரி இருந்தாதான் சார் அந்த பள்ளி முன்னேறும். யோ போதியா, நீ ஒரு ஆம்பளையா இருக்க முடியாத பொல்லாப்பில்ல. இதே ஒரு லேடி ஏச்சமா இருந்தா அசிங்கமா போயிருக்கீங்க. இந்த பாரு, உதாரண ஓமானம் சொல்லி என்ன ஓத்திர பண்ணாத, வந்த விஷயத்த சொல்லியா. சார், நம்ம புதுசா ஒரு டீச்சர் வேணும்னு சொல்லியிருந்தோம்ல சார். ஆமா, அதுக்கு 10-15 அப்ளிகேஷன் வந்திருக்கு. அதுல ஒருத்தரை நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கேன் சார். சரி, என்ன சரி, அவங்களை எப்போ வந்து ஜாயின் பண்ணலாம்னு சொல்லுங்க சார். சுப்பு, இந்த வேலைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்டர்வியூன்னு ஒன்னு இருக்கே, அதெல்லாம் பண்ண வேண்டாமா? இன்டர்வியூ எல்லாம் வேணாம் சார். ஏன்பா? ஏன்னா அவங்க ஒரு டீச்சர். யோ, டீச்சருக்கு தாயா இன்டர்வியூ வேணுங்கிறேன் சார். அவங்க பொம்பளை டீச்சர் சார். அடப்பாவி, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு சார். யோ, ஸ்கூலுக்கு டீச்சர் பார்க்க சொன்னா நீ உனக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்க போல இருக்கு. சும்மா விளையாடாதீங்க சார். சரி, அந்த பொண்ணை எப்ப பார்த்த? மெட்ராஸ்க்கு பட்டிமன்றத்துக்கு போனப்போ பார்த்தேன் சார். பட்டிமன்றம் உருப்பட்ட மாதிரி தான். இல்ல, அந்த பொண்ணு எப்படி? பொன்னொன்று கண்டேன், பெண்ணங்கு இல்லை, என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? பூவொன்று கண்டேன், முகம் காணவில்லை, ஏனென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை, உன் பார்வை. என்ன பட்டிமன்ற பாவையோட டூயிட்டா? இல்ல சார். அப்புறம் அந்த பொண்ணை அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாமா? யோ, ஸ்டாலின் மாதிரி ஒரு குவாலிஃபைடான ஆளை ரீப்ளேஸ் பண்ணணும்னா வர்றவங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? தெரியும் சார். இவங்களும் ஸ்டாலின் மாதிரியே நிறைய படிச்சிருக்காங்க சார். இவங்களும் ஸ்டாலின் மாதிரியே பசங்கிட்ட அன்பாவும் பொறுமையாவும் நடந்துப்பாங்க சார். சரி, இவங்களும் ஸ்டாலின் மாதிரியே மரியாதையானவங்க சார். ஏயா, எதுக்கு எடுத்தாலும் ஸ்டாலின் மாதிரி வாய்க்கு வாய் சொல்றியே? அதான் ஸ்டாலினே இருக்காரே, அப்புறம் எதுக்கே இன்னொரு ஆள் புதுசா வேணும்? நாம ஸ்டாலினே வச்சுக்கலாங்கிற சார். ஸ்டாலின் ஆம்பளை சார், இவங்க பொம்பளை சார். ஏயா, இதெல்லாமாயா ஒரு குவாலிஃபிகேஷனுங்கிற? அது இல்ல சார், ஆசிரியர் பணியில ஆண்களை விட பெண்கள் சிறப்பா செயல்படுவாங்கன்னு சொல்ல வந்தேன் சார். இது முதல்லயே தெரியாம போயிருச்சே. தெரிஞ்சிருந்தா என்ன சார் பண்ணிருப்பீங்க? என்ன தெரிஞ்சா, நீ முத இன்டர்வியூக்கு வரும்போது உனக்கு பதிலா உங்க கூட வந்து லட்சுமியை செலக்ட் பண்ணி ஏச்சமாக்கி இருப்பேன். எப்படி சுப்பு, எப்படி போட்டு வாங்கின பாத்தியா? என்ன நக்கல் விடுறது இருக்கட்டும் சார். அது சரி, 8 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ பண்ண டீச்சர் பேரை ஞாபகம் வச்சிருக்கீங்க, அதப்படி? ஏய், புதுசா பொருளி ஒண்ணு கலப்பாத. இப்ப உனக்கு என்ன வேணும்? எஸ்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். எஸ்தர் யாரு? அதான் நான் இன்டர்வியூ பண்ணனே அந்த பொண்ணு. ஓ, அவ பேர் எஸ்தரா? ஆமா சார்.
கடலோர கவிதைகள் ரேகாவோட பேரு எஸ்தர். எஸ்தர் டீச்சர் சார். யோ, கடலோர கவிதையில ரேகா பேர் எஸ்தர் இல்லையா, ஜெனிஃபர். ஜெனிஃபர் டீச்சர். யாருக்கிட்ட? அப்போ எஸ்தருக்கு வேலை தர மாட்டீங்களா? நான் அப்படி சொல்லலையா. ஏன் சார் புது டீச்சரை ஃபிக்ஸ் பண்ற பொறுப்ப என்கிட்ட தான் ஒப்படைச்சீங்க. நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சார். சரி, வர சொல்லு பாப்போம். சார் வர சொல்லி பாக்குறது இல்ல சார், வந்து வேலையில சேருவாங்க. எப்படியோ இந்த ஸ்டாலின் போறேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். அதனால நமக்கு வேற ஒரு டீச்சர் இங்க வேணும் இல்ல. வர சொல்லு சார். வந்து ஜாயின் பண்ண சொல்லுன்னு சொல்லுங்க சார். சரி, வந்து ஜாயின் பண்ண சொல்லு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன? அந்த டீச்சரும் உன்ன மாதிரி எப்பவும் கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டே இருக்க கூடாது சார். வேலை வேணும் இல்ல. சொன்னது நான் சென்னை சூப்பர் கிங்ஸ். நான் நைட் வாட்ச்மேன். டேய் கைவாமே, அது நைட் வாட்ச்மேன் இல்லடா, நைட் ரைடர்ஸ். ஆமா ஆமா, அதான் நானு. டேய் கிருமி நீடா? நான் மும்பை இந்தியன்ஸ். நான் சச்சின். கிருமி ஒரு கான்ஃபிடென்ட் உடம்புக்காகுதுப்பா. பொட்ல நீடா? நான் ராயல் சேலஞ்ச். நான் தான் கைலி. ஹைட் கம்மி தான், ஆனா கலர் ஓகே. இன்னும் நீடா? நான்லாம் இந்தியா. எல்லாம் இந்தியா தான். அதுல எது? அப்ப நான் தமிழ்நாடு. அப்படி ஒரு டீம் இல்லையா மின்னல? அப்பனா நான் இந்தியா தான் போட. சரி ஏதோ ஒண்ணு, நீ இந்தியா தான். முதல்ல பேட்டிங் பண்றேன்டா. நான் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா. நானே முதல்ல பேட்டிங் பண்றேன்டா. ஏன்டா எப்ப பார்த்தாலும் நீயே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற? ஏன்னா இது ஏன் பேட்ரா? சரி ஏதோ ஒண்ணு விடுங்க, யார் முதல்ல பேட்டிங்னு டாஸ் போட்டு பாத்துருவோம். ஓகே? ஓகே. பூவா தலையா? தலை. சரி ஏதோ பாத்துருவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன ஸ்டாலின் சார்? வணக்கம் சார். வணக்கம். என்ன சொல்றாங்க அவங்க தோனியும் காம்பீரும்? ஒன்றும் இல்லை சார், பயலையை பேசிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க, அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன். அதுவும் உங்க பயலுக உலக பேச்சு பேசுவானுங்களே. சாரி சார். நீங்கள் எதுக்கு சார் என்கிட்ட சாரியெல்லாம் சொல்லிக்கிட்டு? இல்லை ஸ்டாலின், என்னதான் பசங்களை நடத்துறதுலையும் பாடம் எடுக்கிறதுலையும் உங்களுக்கு எனக்கும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் நீங்க ஒரு நல்ல மனுஷங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நிஜமா தான் ஸ்டாலின், ஒரு வாத்தியாரா நான் உங்களை ஒத்துக்கவே மாட்டேன். ஒத்துக்கிறதுன்னு கூட இல்லை, உங்க ரூட்டு சரியா வராதுன்னு நம்புறோம் நான். ஆனா ஒரு மனுஷனா நிஜமாவே நல்லவர் தான் நீங்க. ஏன் சார் நல்லவர் ஆனால் வல்லவர் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஆமா சார், உங்களை நம்பி நான் என் பொண்ணை தருவேன், ஆனா வியாபாரத்தை தரமாட்டேன் அப்படின்னு ஊருக்குள்ள ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. ரொம்ப நன்றி சார். சார் சொல்லுங்க. எனக்கு கூட உங்களை பார்க்குறப்ப சில சமயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. டீச்சர்ஸ் ரூம்ல நான் பார்க்குற தமிழையா வேற, கிளாஸ் ரூம்ல பசங்க பார்க்குற தமிழையாவே வேற. ரெண்டுமே ஒன்று தான் சார், ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேஷம், அப்பதான் இங்க பொழப்பு நடத்த முடியும். ஆனா ஒரு காலத்துல நிச்சயமா வருத்தப்படுவீங்க. என்ன ஸ்டாலின் திரும்பவும் என் கூட சண்டைக்கு வரீங்க? சாரி சார், சாரி. பாத்தீங்களா உங்க பசங்க வேணுன்னே மேல பந்து அடிக்கிறானுங்க. சார் நீங்க வேற, பசங்க விளையாடுறப்ப தெரியாம மேல வந்து பட்டுருச்சு. இதான் சார் உங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம். டேய் என்னடா அது? பந்து சார். என்ன திமிரா? வந்தனா வாய்க்குள்ள வச்சு திமிச்சிடுவேன். பார்த்து விளையாட மாட்டீங்க? டேய் ஏன்டா, ரப்பர் பாலை வச்சு விளையாடலாம்ல சார். இது ஒரிஜினல் கிரிக்கெட் பால் சார். அது தெரியுதுடா. இந்த பாலை வச்சு விளையாண்டா ஒழுங்கா க்ளவுஸ் போட்டு பேடெல்லாம் கட்டி சேஃப்டியா விளையாடணும். சார் பாலை கொடுங்க சார். இன்னொரு வாட்டி பந்து இங்க வந்துச்சு திரும்பி வராது, பாத்துங்க. அப்புறம் ஸ்டாலின் வேற என்ன பண்ண போறீங்க? இன்னும் யோசிக்கல சார். நாளைக்கோ நாளை மறுநாளோ உங்களை ரிலீவ் பண்ண புது டீச்சர் வர்றாங்க. ஆமாம் சார்,
அவங்க வந்த உடனே கிளம்ப வேண்டியதான். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஈரோட்டில் ஒரு பெரிய ஸ்கூலில் வேலை செய்கிறாரு. நான் வேணா அவர்கிட்ட பேசி ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணவா? நல்ல சம்பளம் கிடைக்கும் சார். அதெல்லாம் வேண்டாம் சார். ஏதாவது ஒரு சின்ன ஸ்கூலில் ஓரளவுக்கு வாழ்க்கை ஓட்டுற மாதிரி சம்பளம் கிடைச்சா அதுவே போதும் சார். என்ன ஸ்டாலின், வர்ற சம்பளத்தை வேணான்னு சொல்கிறீங்க? இல்லை சார், ஒரு நல்ல கல்வி தேவைப்படுற இடத்துல தான் நான் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன் சார். வழக்கம் போல் உங்களை இப்போவும் புரிஞ்சிக்கவே முடியல ஸ்டாலின். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். மருத்துவம், கல்வி இது ரெண்டையுமே எப்பயுமே வியாபாரமாக பார்க்கவும் கூடாது, பண்ணவும் கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் அந்த ரெண்டும் தான் இன்னைக்கு நம்ம நாட்டிலே பெரிய பிஸ்னஸாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடாதுங்க சார். அப்படி இருக்கிறது பெரிய தப்பு தானே சார். அப்போ சம்பளம் வேணான்றீங்க சார்? நான்லாம் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தா நான் +2 எடுத்த மார்க்குக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போயிருப்பேன். உங்களை திருத்தவே முடியாது. இதை விட டொக்கு ஸ்கூலா, சம்பளமே தராத ஸ்கூலா தேடி சொல்கிறேன். நீங்கள் அங்கே போய் உங்கள் கல்வி சேவை பண்ணுங்க. தண்ணி கொண்டு ஒன்றும் இல்லை கட்டுங்க ஸ்டாலின். பை கூட தருமா சார்? போட்டு தரீங்க. போய் ஏதாவது வண்டி எடுத்து நான் எடுத்துறேன். டேய் மின்னல், டேய் மின்னல், டேய் 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 மின்னல், டேய் பின்னல் பின்னல் மின்னல், டேய். டாக்டர் கொஞ்சம் பார்த்து. நான் கட்டு தானே கட்டுறேன், அதுக்கு என்ன எந்த கற்று கத்துற? ஏன் சார், மரத்து போகிற மாதிரி ஏதாவது ஊசி போட்டிருக்கலாம். சாதாரண தையல் தான் சார், ஒன்றும் ஆகாது. ஏன் சார், இப்போ எல்லாம் தைக்கிறதுக்கு மிஷின் வந்திருக்குல்ல சார்? மிஷின் வந்திருக்கு, ஆனால் வச்சு வெறும் பேண்ட் ஷர்ட்டு தான் தைக்க முடியும், நெத்தியெல்லாம் தைக்க முடியாது. இல்லை சார், அவன் ரொம்ப வலிக்குதுண்டு. சார் இவருக்கு இவனே எவ்வளோ பரவாயில்ல போல இருக்கு. ஸ்டாலின் என்ன சின்ன பிள்ளை மாதிரி? டாக்டர் அவருக்கு தெரியாதா? அவர் பார்த்து பாரு விடுங்க. அவனை பாருங்க ஸ்டாலின். அந்த ஊசி எடு. ரொம்ப வலிக்குதா? ட்ரௌசரை லூஸ் பண்ணு. ஐயோ கொல்றாங்களே. டேய் என்ன என்னடா பயமா இருக்கா? ஆமா சார், வேற நல்ல டாக்டர்கிட்ட கூட்டு போங்க சார். டேய் உனக்கு தையல் போடுறதுக்கு எனக்கு இது வேணும்டா. திரும்பி போடு, ஊசி போடணும். கையில போடுங்க சார். கையில போட்டா கடுக்குண்டா, கை தூக்க முடியாது, இடுப்புல தான் போடணும். திரும்பி போடு. ஐயோ கிட்னி திருறாங்களே. அட பாவி, பாத்தீங்களா இந்த பையன் பேசுற பேச்ச? இவன் ஒருத்தன் போதும் சார் என்ன உள்ள அனுப்புறதுக்கு. சார் ஏதோ சின்ன பையன் வழியில் பேசுகிறான், தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. அதுக்கு இல்லை சார், வலின்னா அம்மா அப்பான்னு கத்துவாங்க, இவனா சார் வித்தியாசமா கிட்னி திருடுறான்னு கத்துறான். சாரி டாக்டர், தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. டேய் ஏன்டா கைத்தி சும்மா அவரை டென்ஷன் படுத்துற? இல்ல சார், இந்த ஆள் வேணும்னே வலிக்கிற மாதிரி குத்துறாரு சார். அப்புறம் நீ கிட்னி திருடாருன்னு சொன்னா டாக்டர் பார்த்துக்கிட்டு சும்மாடா இருப்பாரு? எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுங்க சார். என்னங்க சார், மருந்து ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? மருந்தெல்லாம் ஒண்ணு வேணாம், இந்த பயலை இனிமேல் இந்த பக்கம் கூட்டு வந்துடாதீங்க. ஸ்டாலின் 10 நிமிஷத்துல டாக்டரே முடிவு பண்ணிட்டாரு இதுக்கு மேல இவங்க கூட இருக்க முடியாதுன்னு. 1 மாசம் ஆகி நீங்க தான் இன்னும் அடம் பிடிச்சிக்கிட்டு இவங்க கூட இருக்கீங்க. சார் எந்த இடத்துல எதை பேசணும்னு தெரியும். சும்மா சொன்னேன் சார். அடிபட்டு ஒரு சார் பையன். எங்க லைன் வர்றாரு சார். வணக்கம் சார். வணக்கம். ஒரே ஏன்டா இது? பார்த்தா தெரியல நைனா. என்னடா ஆச்சு? இந்த ஆள் அஸ்டார் நைனா. என்னது? டேய் போய் சொல்றான் சார். சார் நீங்க பதறாதீங்க சார், இவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். கிரிக்கெட் ஆடாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி யார் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு அலையிறது ஒண்ணு? ராஸ்கல் இறங்கிடா. சார் பேஷண்ட்டுக்கு தள்ள அடிபட்டுருக்கு சார். சார் எனக்கு நல்லாவே தெரியும் சார், உங்க ஊசில இவங்கிட்ட வேலை செய்யாது. இப்ப பாருங்க, 4 வாங்கினா எல்லாம் சரிப்பட்டு வந்துடும். ஏய், நில்டா, நில்டா. யாரு சார் இந்த பையன்? அவங்க அப்பாவே இப்படி ஓட விடுறான்? என் கிளாஸ் பையன் சார், 7th படிக்கிறான். நீங்க டீச்சரா? ஆமாம் சார். ஆச்சரியமா இருக்கு, செம்மவாளா இருக்கான். எப்படி சார் சமாளிக்கிறீங்க? பாத்தீங்களா சார் சின்ன பசங்க சார், என்ன பண்றது, அப்படித்தான் இருப்பானுங்க. ரொம்ப பொறுமை உங்களுக்கு. தேங்க்யூ சார். என்ன ஸ்டாலின் போலாமா? சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு? இல்லை
நான் சொன்னோடனே வண்டி எடுத்துட்டு ஓடி வந்தீங்க பாருங்க, அதான். நீங்க பண்ண டென்ஷன் எப்படி? அது எப்படி சார் அந்த பசங்க மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க? வாங்க சார் போலாம். ஏன் அந்த பயல அவங்க அப்பா எப்படி அடிக்கிறான்னு பாக்குறதுக்கா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இருக்குல்ல, உன் மனசுக்குள்ள ஈரம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? போகணும்னு முடிவு பண்ணவன் போக வேண்டியதுதானையா. என்னமோ உன் சொந்த பிள்ளைக்கு அடிபட்ட மாதிரி நேத்து அவனை தூக்கிட்டு ஆஸ்பத்திரி ஓடி இருக்க. யோ, எதுக்கே தேவையில்லாத இந்த அன்பு அக்கறையும்? நீ போனதுக்கு அப்புறம் நாங்க எல்லாம் அந்த நல்லவர் போயிட்டாருன்னு ஃபீல் பண்றதுக்கா? அப்படியெல்லாம் இல்லை சார். அப்ப எப்படி நேத்து நடந்ததுக்கு என்ன அர்த்தம்? யோ, இந்த கிரகர் இருக்கானே தமிழ் வாத்தியாரு, கல்லஞ்சக்காரையா, அவன் கூட உன்னை பாராட்டி இருக்காயா. எதுக்கியா அப்படி பண்ணா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இந்த பாரு, நடிக்காத. உன் மனசு பூரா அந்த பயலுக்கு கிட்ட தாயா இருக்கு. இந்த உலகத்துல நீ எந்த மூலைக்கு போனாலும் அவங்கள தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். நான் இன்னைக்கு எழுதி தர்றேன், அவங்கள தான் நீ நினைச்சுக்கிட்டு இருப்பேன். இல்லை சார், நான் போயிட்டா மற்றவங்க எல்லாம் சந்தோஷப்படுவாங்களே சார். யாரு? இந்த நவீன நாரதன் சுப்பையாவா சொன்னது? ஸ்டாலின் வில்லன் சிரிச்சா வில்லங்கம்னு அர்த்தம் ஐயா. நான் போயிட்டேன்டா உங்களுக்கும் தேவையில்லாம தொல்லை இருக்காதுல்ல சார். யோ, நீ போறதுன்னா போ, அதுக்காக பழிய என் மேல போடாத. இந்த பாரு, நீ இருக்கிறது ஒண்ணு எனக்கு தொல்லை இல்லை. இல்லை சார், எனக்காக ரிஸ்க் எடுத்து ஹெல்ப் எல்லாம் பண்ணீங்க. இந்த பாரு, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி அதெல்லாம் கிடையாது. நீ தோத்து போய் ஓடுற. சரிங்க சார், அப்படியே வச்சுக்கோங்க சார். ஏய்யா நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? பிள்ளைங்கன்னா 4 பல்ட்டி அடிக்கத்தான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு ஒரு வாத்தியார் பொழப்பு நடத்த முடியுமா? ஏப்பா, அந்த டப்பாஸுக்கு பயந்துகிட்டு ஓடுறியா? சார் ப்ளீஸ் சார். ஸ்டாலின், நேத்து வரைக்கும் நான் உன்னை பத்தி எதுவுமே யோசிக்கல. ஆனா அந்த பயலை தூக்கிட்டு நீ ஆஸ்பத்திரி ஓடுனேன்னு தமிழ் சொன்னப்போ எங்கன்னே கலங்கிச்சியா. உன்னை ஓட ஓட விரட்டி அடிக்கிறானுங்க அந்த பசங்க. ஆனா நீ அவங்க மேல அளவு கடந்து அன்பு வச்சிருக்க. இது சாதாரண ஆள் பண்ற வேலை இல்லப்பா. நீ கொஞ்சம் நீ ரொம்ப நல்லவையா. அதனாலதான் நான் உன்னை புடிச்சுக்கிட்டு தொங்குறேன். இந்த பாரு, நல்ல அறிவு, நல்ல குடும்பம், ஒழுக்கம், மரியாதை தெரிஞ்ச குடும்பத்தில் உள்ளவனை மாத்தி காட்டுறது ஒண்ணும் பெரிய திரளான விஷயமே இல்ல. வாய்ப்பு வசதி இல்லாம மனம் போன போக்கில வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த பசங்களை மாத்தி காட்டுறதுதான் பெரிய சந்தோஷம். அதான் பெரிய சவால். சார் நான் அப்படியெல்லாம் யோசிக்கவே இல்லை சார். இந்த பாரு, வல்லவன் 100 பேர் கிடைப்பான். ஆனா உன்ன மாதிரி நல்லவன் ஒருத்தன் கிடைக்கிறது சந்தேகம் ஐயா. அது இல்லை சார். உன்ன மாதிரி இந்த பயிர்களை உண்மையா நேசிக்கிறவன் எவனும் கிடைக்க மாட்டான் ஐயா. வருவாங்க சார். ஸ்டாலின், 30 பேரோட எதிர்காலம் உன் கையில இருக்கு. நீயும் அவங்கள விட்டுட்டு போனா அவங்களை யாரும் காப்பாற்ற முடியாதுப்பா. சார் அவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க சார். ஸ்டாலின், அதான் உண்மை. இந்த கிளாஸ்னால அவன் ஓடுறான். இன்ன வரைக்கும் அவங்கள பத்தி ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணாம, அவங்கள பத்தி யாரு தப்பா பேசினாலும் விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ற ஒரே ஆள் நீதாயா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். ஸ்டாலின், இந்த பசங்க விவரம் தெரியாத பசங்க, விளையாட்டுத்தனமா என்னென்னமோ பண்றாங்க. இப்ப அவங்கள சரி பண்ணணும். அது உன்னாலதான் முடியும். இப்ப விட்டுட்டா அப்புறம் அவங்கள திருத்துறது ரொம்ப கஷ்டப்பா. ஸ்டாலின், நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன். இதுக்கு மேலெல்லாம் உங்ககிட்ட என்னால கெஞ்ச முடியாதுப்பா. உண்மையாவே அந்த பயல்க மேல உனக்கு அன்பும் அக்கறை இருந்தா நீ போக கூடாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சார் அவங்க மேல அன்பு அக்கறை எனக்கு நிறைய இருக்கு சார். அதனாலதான் நான் போறேன்டே சொல்றேன். சார் நான் போயிட்டு அவங்களுக்கு புரியும் சார். கண்டிப்பா சரியாவாங்க. இங்க நான் இருக்கிற வரைக்கும் சரியா வராது சார். என்னால அந்த பசங்களுக்கு ஏதாவது ஒண்ணுண்டா தாங்கிக்கவே முடியாது சார். அதுல ஸ்டாலின் நான் ப்ளீஸ் சார், ப்ளீஸ்.